ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 2.6ல் 6th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள், ஈஸியான கொஷின் தான். ஃபைண்ட் த சம் ஆஃப், ஸோ எஸ்என் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சம் ஆஃப் அப்படின்னால எஸ்என் தான் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஆல் ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், ஆட் நம்பர்ஸ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் லெஸ் தென் 450. 450 விட கம்மியாக இருக்கக்கூடிய ஆடு நம்பர் வர உள்ள எல்லாத்தோட சம்மும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆட் நம்பருக்கு போது ஃபஸ்ட் நம்பர் என்ன சீரீஸில் 1 இருக்கும், அடுத்து 2 இருக்காது, 3 இருக்கும், 5 இருக்கும், 7 இப்படி போய்கிட்டே இருந்து எங்கே முடியுதுன்னா 449. ஏன்னா இது ஒரு ஆட் நம்பர். 450ங்கிறது ஈவன் நம்பர் ஆயிரும். ஸோ இது வரை உள்ளதா நம்மளுக்கு சம் கேட்டிருக்காங்க. இதனுடைய சம் ஆஃப் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹியர் ஏ வந்து 1ன்னு தெரிஞ்சு போச்சு. டி வந்து எப்படி கண்டுபிடிப்போம், 3 - 1. ஸோ டி = 2 கண்டுபிடிச்சாச்சு. இங்கே என்னங்கிறது என்னது 449. ஓகேவா, என்னங்கிறது என்னது 449. ஏன்னா என்னாவது குரூப்பு, அதாவது டிஎன். ஓகேவா, ஓகே. இப்போ நமக்கு எஸ்என் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா என்ன, n/2 × 2a + n - 1 × d. ஸோ என்னங்கிறது 449/2 × 2 × 1 + 449 - 1 × dங்கிறது 2. ஸோ 449/2 × 2 + 448 × 2. ஸோ எப்படி பண்ணலாம் இதை, 449/2 × 2 + 16 + 1 இங்கே 496. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்னவா மாறுதுன்னு பாருங்கள். இது 498 because add, then we 2 2s are 4, 4 2s are 8, 9 2s are 18. ஸோ 449ஐயும் 249ஐயும் மல்டிப்ளை பண்ணால் வர்றது தான் ஆன்சராக இருக்கும். கொஞ்சம் பெரிய டிஜிட் தான், பட் நம்ம கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியது இருக்கும். ஓகேவா, so the answer is this one. Okay, SN value. Okay, thank you. one small mistake கவனிச்சுக்கோங்க. இங்கே வந்து 448 × 2 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 896 வரும். ஓகேவா, இதுக்கு முன்னாடி நான் 496 போட்டிருந்தேன், அது தப்பு. ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக்கு, 896. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 898. அப்போ நம்மளுக்கு வந்து 1 2 is 2, 4 2s are 8, 4 2s are 8, 9 2s are 18. ஸோ 449 × 449. இந்த 449ஐயும் 449ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் இது. ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக்கு இப்போ நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.